அவர் இருக்கிற இடம் அப்படி எங்க இருக்காரு? திமுக கூட்டணி இருக்காரு. ஒன்னும் பொன்முடி பேசுவாரு, இல்லைன்னா பச்சை பச்சையா, இல்லைன்னா துரைமுருகன் பச்சை பச்சையா பேசுவாரு. இப்போ அவங்கள பேசட்டா இது மாதிரி ஆயிடுன்னு சொல்லி பச்சை பச்சையா வேல்முருகன் பேசுவாங்க. எல்லாருமே சொல்றீங்க துரைமுருகன் பொன்முடி ஆல்மோஸ்ட் கேபினெட்ல இருக்கக்கூடிய சார் அவங்க அப்படிதான் சார் வளர்ந்தாங்க. ஐயா கலைஞர் அப்படிதான் பேசுவார். ஜெகதரட்சன் வீட்லயும் ஹோட்டல்லையும் வந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு. யார்கிட்ட? அவர்கிட்ட ஜெகதரட்சன் பிச்சை எடுப்பாரு. 10 லட்சம் கொடுங்க, 20 லட்சம் கொடுங்க. நீ பிச்சை எடுக்கிறவன் தானே. பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் நீ வந்து குழந்தைங்களை பத்தி பேசலாமா? உனக்கு போக்ச வழக்கு அதுக்கு மேல ஏதாவது பெரிய வழக்கு தவிர தப்பு. நீ எல்லாம் வன்னியர்னு சொல்றதுக்கு நான் வெக்கப்படுறேன். ஒரு வன்னியரை வெக்கப்படுறேன். விபச்சாரம் கூட பண்றவங்க கூட இப்படி பேச மாட்டான். யாரு நீ? வன்னியர் பேர்ல விபச்சாரம் பண்ற விபச்சாரி வேல்முருகன் சொல்றேன். குழந்தைங்க ஆசைப்பட்டு விஜய்க்கு முத்தம் கொடுத்தாருன்னா உனக்கு எங்கதான் வலிக்குது? ஏன் உனக்கு கொடுக்கலன்ற வருத்தப்படியா? உன் மூஞ்சிக்கெல்லாம் எவனா முத்தம் கொடுப்பாளா? வேல்முருகனுக்கு உன் மூஞ்சி எவனா முத்தம் கொடுப்பாளா? நீ ரோட்ல போய் பாடுறான், உட்கார பொம்பளை கூட ஏந்து நிற்காதா? ரோட்ல போய் பாடுறாங்களா? அவ்வளோ இந்த குள்ளஞ்சாவடியிலையும் அந்த ஊர்லயும் கடலூர் போல எவ்வளோ அச்சுழம் பண்ணியிருக்கீங்க. வெளியில வந்து பெரிய வீரம் மாதிரி பேசுவார். வீட்டில் போய் சாஸ்தாங்க தளபதி காலில் ஊந்து மன்னிப்பு கேட்டு வந்தவர் தான் வேல்முருகன். பெரிய வீர வன்னியர்லாம் கிடையாது. அந்த சமுதாயத்தில் பிறந்தனால எல்லாமே வீர வன்னியர்லாம் கிடையாது. வெளியில் ஒன்று பின்னாடி பொட்டி குத்தா வாங்கிக்கிறவனுங்க அவனுங்களாம். எல்லாம் ஏவா வீட்டில் போய் நிற்பானுங்க, எம்ஆர்கே வீட்டில் போய் நின்று கிடப்பானு, பிச்சைத்து நிற்பானு. அப்படிலாம் நான் நிறைய கூட நான் கண்டுக்கூட போக்சோ வழக்கு பதிவு பண்ணி இருக்காங்க அப்படின்னா பல வழக்கு அந்த மேலே பெண்டிங் இருக்குதுங்க. இது மட்டும் இல்லை பல வழக்கு அந்த மேலே பெண்டிங். இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி தேர்தலில் போட்டு இருக்கலாம். தீர்ப்பு தான் வரல. தீர்ப்பு வர வரைக்கும் அவர் நிரபராதி தானே, குற்றம் சுமத்தப்பட்டவர் தானே. தீர்ப்பு வந்ததுன்னா பல வழக்கு. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். வேல்முருகன் அவர்கள் வந்து சமீபத்தில் விஜய் அவர்கள் நடத்தின அந்த கல்வி விருது விழாவில் மாணவிகள் பரிசு வாங்குறது குறித்து ஒரு மேடை பேச்சு ஒன்று பேசியிருந்தார். அந்த மேடை பேச்சில் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள், நாளைக்கு ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகிற பிள்ளைங்க ஒரு நடிகரை கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு இந்த 1 கிராம் 2 கிராம் கொடுக்குற நகைக்காக பெற்றோர்களே இந்த மாதிரி செய்ய சொல்கிறது அப்படிங்கிறது வெக்கக்கேடான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் மேடையில் வந்து பேசியிருந்தார். அது தற்பொழுது ஏன் இப்போ வரைக்குமே வந்து ஒரு பேசும் பொருளாக வந்து மாறி இருக்கு, விவாதத்திற்கு உண்டான ஒரு விஷயமாகவும் வந்து மாறி இருக்கு. இது குறித்து வேல்முருகன் அவர்கள் மேலே வந்து போக்சோ வழக்கு வந்து பதிவு செஞ்சுருக்காரு தாவேகாவினுடைய வழக்கறிஞர். தற்பொழுது வேல்முருகன் அவர்கள் மீது போக்சோ வழக்கு வந்து இருக்குது. இப்போ இதில் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, நார்மலாகவே ஒரு தனிநபர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டாலே சமூகத்தின் மீது அவரை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை வந்து சற்று வித்தியாசமாக இருக்கும். ஆனால் வேல்முருகன் பொது வாழ்க்கையில் நாளைக்கு ஓட்டெல்லாம் வந்து கேட்கணும், இன்னும் சில நாட்களில் வந்து தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அவர் மீது பார்க்கக்கூடிய ஒரு பார்வை மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, எதுக்கு வேல்முருகன் இந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவரெல்லாம் பேசலாம் தான் சார் அதிசயம். அவர் இருக்கிற இடம் அப்படி எங்கே இருக்காரு? திமுக கூட்டணி இருக்காரு. ஒன்றும் பொன்முடி பேசுவார், இல்லைன்னா பச்சை பச்சையா, இல்லைன்னா துரைமுருகன் பச்சை பச்சையா பேசுவார். இப்போ அவங்கள பேசட்டா இது மாதிரி ஆயிடுன்னு சொல்லி பச்சை பச்சையா வேல்முருகனை பேச வச்சு எல்லாருமே சொல்றீங்க. துரைமுருகன் பொன்முடி ஆல்மோஸ்ட் கேபினெட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் சார் அவங்க அப்படிதான் சார் வளர்ந்தாங்க. ஐயா கலைஞர் அப்படிதான் பேசுவார். பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க மாட்டாங்க. மாணவிகள் இன்னைக்கு வந்து பள்ளி கல்விக்கு வரதே பெரிய விஷயம், அதில் கல்லூரி லெவலில் வரதே பெரிய விஷயம். வர மாணவிகளை அவர் ஏதோ அவருக்கு விருது கொடுக்குறாரு, அவர் அரசியல் பண்ணுறாரு, பண்ணிட்டு போட்டோம். முடிஞ்சால் நீ கொடு, இல்லைன்னா மூடின்னு சொம்மாயிரு. நீ இன்னமும் யோகிய மயிர் மாதிரி தப்பாக நினைக்கக்கூடாது. யோகிய மயிர் மாதிரி நான் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன். யாரை? ஜெகதரட்சன் வீட்லேயும் ஹோட்டல்லையும் வந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பார். யார்கிட்ட? அவர்கிட்ட ஜெகதரட்சன் பிச்சை எடுப்பார். 10 லட்சம் கொடுங்க, 20 லட்சம் கொடுங்கன்னு. நீ பிச்சை எடுக்கிறவன் தானே. பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் நீ வந்து குழந்தைங்களை பற்றி பேசலாமா? உனக்கு போக்ச வழக்கு அதுக்கு மேலே ஏதாவது பெரிய வழக்கு தவிர தப்பு கிடையாது. நீ எல்லாம் வன்னியர்னு சொல்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன். ஒரு வன்னியரை வெக்கப்படுறேன். விபச்சாரம் கூட பண்ணுறவங்க கூட இப்படி பேச மாட்டான். யாரு நீ? வன்னியர் பேரில் விபச்சாரம் பண்ணுற விபச்சாரி வேல்முருகன் சொல்கிறேன். நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் ஒரு கல்லூரி குழந்தை மேலே. இதெல்லாம் கோர்ட்டு வந்து தானாக வந்து வழக்கு பதிவு பண்ண மாட்டேது. அரசியல்வாதினா உடனே பண்ணுறீங்க. மற்ற அரசியல்வாதி ஆளுங்கட்சி சேர்ந்த வேல்முருகன் ஹைகோர்ட் வந்து இது மாதிரி ஒரு குழந்தை பள்ளிக்கு வர குழந்தைங்க ஆசைப்பட்டு விஜய்க்கு முத்தம் கொடுத்தாருன்னா உனக்கு எங்கதான் வலிக்குது? ஏன் உனக்கு கொடுக்கலன்ற வருத்தப்படுறியா? உன் மூஞ்சிக்கெல்லாம் எவனா முத்தம் கொடுப்பாளடா? வேல்முருகனுக்கு உன் மூஞ்சி எவனா முத்தம் கொடுப்பாளா? நீ ரோட்டில் போய் பாடுறா, உட்கார பொம்பளை கூட ஏந்து நிற்காதா? ரோட்டில் போய் பாடுறா. நீங்களா அவ்வளோ அந்த குள்ளஞ்சாவடியிலையும் அந்த ஊர்லேயும் கடலூர் போல எவ்வளோ அச்சுழம் பண்ணியிருக்கிறீங்களா? நீங்களா
நீங்களாம் அரசியல்வாதின்னு சொல்லி இந்த திமுகங்கிறானுக்கு பாரு, இந்த திமுக ரோட்டில் போகிற போரிக்கிங்களா வந்து சீட்டு குத்தி எம்எல்ஏ ஆகி வச்சுக்கிறான் திமுக கூட்டணி. அவங்களும் ஏன் இப்படி பேசுனீங்கன்னு எதுவும் கேட்க கண்டிக்க கூட மாட்டார் முதலமைச்சர். ரசிப்பாருங்க அவனுங்க, ரசிப்பானுங்க இவங்க. அதுதான் அண்ணாமலை பச்சை பச்சையாக கேட்குறாரு இவனுங்களை. ஓகே, இப்போ வேல்முருகன் அவர்கள் மேல போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது தேர்தலில் போட்டியிடுவாரா மாட்டார் அப்படிங்கிற லெவலுக்கு போய் இடிக்குது இல்ல சார்? ஒரே விஷயம், அவர் கூர்ன கருத்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது, அதில் எந்த மாற்று கருத்து கண்டிக்கிறோன்ட்டு நீங்களும் நான் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஆளுங்கட்சி எதுவுமே பேசலையே. அவங்க என்னைக்குங்க பேசியிருக்கானுங்க? பச்சை பச்சையாக பேசுவானுங்க அவனுங்களே. தலைவர் ஆளுங்கட்சி தலைமையே இந்த மா சுப்பிரமணியத்தை தவிர அவர் ஒருத்தர் தான் அதிகாரியாக இருக்கட்டும், கட்சிக்காரங்களாகட்டும், பப்ளிக்காகட்டும், வாங்க சார் போங்க சார் சொல்கிற ஒரே ஒரு சார் அவர் தான். அந்த கட்சியில் அவர் தெரியாமல் அந்த கட்சியில் இருக்கிறார். அவரோட அதை போய் யார் வந்து சார் ஹாஷ்டாக் போட்டுனுக்கிறீங்க? ஏன் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கூட கேட்குறேன் நான், போய் கேஸை போடு, அப்பீலுக்கு போ. வேல்முருகன் விஷயத்துல ஆளுங்கட்சி எதுவும் கண்டிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ போக்சோ வழக்கு அதிரடி நடவடிக்கை இல்லை, ஆளுங்கட்சியே சபாநாயகரே வேல்முருகனை சட்டமன்றத்திலே ஒரு வாட்டி கண்டிச்சிருக்காங்க. சத்தம் போடக்கூடாது. ஆமாம், தளபதி ஸ்டாலின் அவையில் இருக்கும்போதே கண்டிச்சிருக்காங்க, கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. வெளியில் வந்து பெரிய வீரம் மாதிரி பேசுவார், வீட்டில் போய் சாஸ்தாங்கமாக தளபதி காலில் ஊந்து மன்னிப்பு கேட்டு வந்தவர் தான் வேல்முருகன். பெரிய வீர வன்னியர்லாம் கிடையாது அவர். அந்த சமுதாயத்தில் பிறந்தனால எல்லாமே வீர வன்னியர்லாம் கிடையாது. வெளியில் ஒன்று பின்னாடி பொட்டி குத்தா வாங்கிக்கிறவனுங்க தான் அவனுங்களாம். எல்லாம் ஏவாவியல் வீட்டில் போய் நிற்பானுங்க, எம்ஆர்கே வீட்டில் போய் நின்று கிடப்பானுங்க, பிச்சை எடுத்துன்னு இருப்பானுங்க. அப்படின்னா நான் நிறைய முறை நான் கண் கூட ஜெகத்ரட்சன் சார் அக்காடு ஹோட்டலில் பார்த்துருக்குறேன். யாரை? வேல்முருகன். ஆமாம், அப்பப்போ வந்து வாங்கின அக்கல் பணத்தை எடுத்து போகிறவர் தான் அவர். ஒன்றும் யோகிய பரமாத்மா இல்லை. ராமதாஸ் ஒரு கேவலம்னா அதை விட படு கேவலம் வேல்முருகன். ஏன் எதுவுமே கேட்கலாம்? இந்த ஏன் ராமதாஸ் இதை எடுத்து அறிக்கை கொடுத்துருக்கலாமே? ஏன் அன்புமணி இதை எடுத்து அறிக்கை கொடுத்துருக்கலாமே? ஏன் கொடுக்கல? இந்த அறிவுஜீவி குருமூர்த்தி அறிக்கை கொடுத்துருக்கலாமே? பஞ்சாயத்துக்கு போன சைதுத்துறைசாமி போன்ற மூத்த அதிமுக தலைவருங்க அறிக்கை கொடுத்துருக்கலாமே? ஏன் கொடுக்க மாட்டேறீங்க? ஏன் வேல்முருகனை பார்த்து அப்படி பயப்படுறீங்க? இந்த ரவுடி அவர் மிஞ்சி போனால் டோல்கேட்டு காசு கொடுக்க மாட்டாங்க. டோல்கேட் அடிச்சு உடைப்பாங்க, உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டை இருந்தாலும் காசு கொடுக்க மாட்டான், எவனுமே கொடுக்க மாட்டான். கூட போகிறேன் இல்லை, போக்சோ வழக்கு பதிவு பண்ணி இருக்காங்க அப்படின்னா பல வழக்கு அந்த மேலே பெண்டிங் இருக்குதுங்க. இது மட்டும் இல்லை பல வழக்கு அந்த மேலே பெண்டிங் இருக்குது வேல்முருகன் மேலே. இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி தேர்தலில் போட்டிடுறோம்? இருக்கலாம், தீர்ப்பு தான் வரல. தீர்ப்பு வர வரைக்கும் அவர் நிரபராதி தானே, குற்றம் சுமத்தப்பட்டவர் தானே. தீர்ப்பு வந்ததுன்னா இருக்க முடியாது. அவர் பல வழக்கு இருக்குது, ரவுடி, கட்ட பஞ்சாயத்து, மாவல், ரவுடி மாவல், பல வழக்கு அவர் மேலே இருக்குது. இதெல்லாம் தீர்த்துக்கு தான் ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்துருக்கிறார். ஓகே, இப்போ இந்த போக்சோ வழக்கு அப்படிங்கிறது ஒரு அதிரடி நடவடிக்கைன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, போக்சோ வழக்கு வந்து பதிவு மட்டும்தான் நிற்குமே தவிர போக்சோ வழக்கு இந்த வழக்கில் நிற்காது. அதில் வந்து நீதிமன்ற அவமதிப்பு கூட தொடரலாம். அவர் மேலே நிறைய விஷயம் இருக்குது போட்டு. அது ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் அவங்களுக்கு வன்னியர்கள் சப்போர்ட் இல்லாமல் இருக்குது ஆளுங்கட்சி. அதனால் இது ஒரு போலி வன்னியர்களை வச்சுக்கின்னு வேல்முருகன் மாதிரி வச்சுக்கின்னு அவர் ஆட்டம் காட்டுறாங்க. இதெல்லாம் ராமதாஸ் அசைக்கலாம் பார்க்க முடியாது, அன்புமணிலாம் இவரால் அசைக்கப்படக்கூடாது. சும்மா வன்னியர் போர்வையில் அரசியல் விபச்சாரம் பண்ணுகிறார் அவர், அவ்வளோதான் சொல்லணும். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது வேல்முருகனை பற்றி? அவர் அந்த கடலூர் மாவட்டத்தில் ஏதாவது யாருக்காவது ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிறது ஏதாவது ஒரு துரும்பு அந்த இனத்துக்கோசம் அந்த கட்சி இவர் வந்து எதாவது வாங்கி கொடுத்தே ஆளுங்கட்சியில் 10.5 போ, நீ ஆளுங்கட்சியில் தானே இருந்த, இப்போ போய் ஸ்டாலின்கிட்ட கேட்க வேண்டியது தானே. குறைஞ்சபட்சம் ஜாதிவாதி கணக்கெடுப்பு இங்கே தெலுங்கானா நடத்திட்டாங்க, சீமாந்திரா நடத்திட்டாங்க, எங்கள் பீகார் நடத்திட்டாங்க, இங்கே நடத்த வேண்டியது தானே. அதை பற்றி பேசவே மாட்டேறேன். ஏற்கனவே இந்த 10.5% அது கொடுங்க, சட்டத்தை திருத்தம் பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சலாமே. சமுதாயத்துக்கோசம் வந்துட்டு நீ சமுதாயத்தை பற்றி பேசாமல் உன் பாக்கெட் ரொப்புற வேலையே பார்த்துருந்தா நீ ரொம்ப வந்து சரியில்லைன்னு தானே தேத்தி விட்டான் அந்த ஆளு ராமதாஸ் உங்களை. அந்த ஆளுக்கு தெரியாமல் ரொப்பினுங்கிறன்னு சொல்லி தானே உனக்கு கட்சி விட்டு வேலை தேத்தி விட்டான் அந்த ஆளு. இப்போ நான் அந்த ஆளுக்கு திடீர்னு இப்போ பாசம் வந்தது உன்னை கூப்பிட்டானு உன் தம்பி அனுப்பிச்சி விட்றேன். மிச்சம் பொட்டிக்கிட்டு எடுத்து போகிறதுக்கு வந்துருக்கியா? அப்போ எடுத்து வந்து பத்தாதா? அதெல்லாம் கேட்குறேன். நான் கேட்கலப்பா, எல்லாம் வன்னி சங்கத்தை கேட்குறேன். என்ன போகலாம் திரும்பி வரும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி.